வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஜிடிஆர்பி இதோட கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஜென்ரல், பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த எல்லா கேட்டகரிஸ்க்கும் எவ்வளோ கட் ஆஃப் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் வந்து டிசைட் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ரீசன் எவ்வளோ பேர் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணியிருக்காங்க அதை பேஸ் பண்ணி வந்துட்டு கட் ஆஃப் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ரெண்டாவது எக்ஸாம் எவ்வளோ டஃப்பாக இருக்குது இல்லை ஈஸியாக இருக்குது அதை பேஸ் பண்ணியிருக்கு. மூணாவது வேக்கன்சி எவ்வளோ வேக்கன்சி வந்துட்டு கொடுத்துருக்காங்க அதை பேஸ் பண்ணியும் வந்துட்டு கட் ஆஃப் டிசைட் பண்ணுவாங்க. தென் கேட்டகரி வைஸ் ரிசர்வேஷன் அதை பேஸ் பண்ணியும் வந்துட்டு கட் ஆஃப் வந்துட்டு இவ்வளோ மார்க் தான் அப்படின்ட்டு இருக்கிறத வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் எவ்வளோ அப்படின்றத பார்க்கலாம். டோட்டலாக இந்த எக்ஸாமுக்கு 150 மார்க்குக்கு வந்துட்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எந்தெந்த கேட்டகரிக்கு என்னென்ன வந்துட்டு கட் ஆஃப் எடுத்தால் நெக்ஸ்ட் லெவலுக்கு அதாவது செலெக்ஷன் லிஸ்ட்டில் வருவீங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜென்ரலுக்கு வந்துட்டு 100 above அதாவது 150 மார்க்குக்கு டோட்டலாக எக்ஸாம் வச்சாங்க. ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா 100 above இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி பிசிக்கு 90 above இருக்கணும், எம்பிசிக்கு 80 above இருக்கணும், பிசிஎம்க்கு 70 above, பிசிஎம், எஸ்சி, எஸ்சிஏ இந்த 3 கேட்டகரிக்கும் 70 above இருந்துச்சு அப்படின்னா அதிக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எஸ்டிக்கு 65 above இருக்கணும். ஸோ இந்த கட் ஆஃப்குள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா ஸோ மார்க்கு கம்மியாக இருக்கிறவங்க கூட வந்துட்டு ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிஜிடிஆர்பி சம்மந்தமாக என்னென்ன அப்டேட்ஸ் வருது அப்படின்றது எல்லாமே வந்து டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அதோட அஃபிஷியல் வெப்சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா www.trb.tn.government.in. ஸோ இந்த வெப்சைட்டில் டிஆர்பி ரிலேட்டாக அடுத்து உங்களுக்கு எக்ஸாம் ரிசல்ட் வரதாக இருக்கட்டும், செலெக்ஷன் லிஸ்ட் வரதாக இருக்கட்டும், எல்லாமே இந்த வெப்சைட்டில் அப்டேட் கொடுப்பாங்க. ஸோ கரண்ட்டாக உங்களுக்கு என்ன அப்டேட் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வெப்சைட்டை நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த அப்டேட்டை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.